கோயம்புத்தூர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ ஏடிஎம்கே சான்ஸ் இருக்கும். அண்ணாமலையும் டஃப் கொடுப்பார், ஜெயிப்பாருன்னு தெரியல. அது நாங்கள் சொல்ல முடியாது. வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு எப்படி சொல்கிறது? வெற்றி வாய்ப்பு ஜி ராமச்சந்திரனுக்கு அதிக வாய்ப்பு. ஜி ராமச்சந்திரன் அதிமுக அண்ணாமலை தான். நீங்கள் யார் புதுசாக வந்திருக்காரு, கொஞ்சம் பேச்சு திறமை இருக்கு. அவர் படித்த ஆள், நிறைய பண்ணுவார்னு எதிர்பார்க்குறாங்க கோயம்புத்தூரில். அவர் வந்தவரை கொஞ்சம் இளவட்டமெல்லாம் அவர் பக்கம் மாறிட்டாங்க. ஒரு 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்காங்க. அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த டிஎம்கே இவங்கெல்லாம் பெரிய பெரிய கட்சியில் இருக்கிறாங்க. இந்த இளவட்டம் இல்லாமல் இதில் தான் இருக்காங்க. ரொம்ப மாறிட்டாங்க. நிறையா ஓட்டு சதவீதம் ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு பிஜேபி. எனக்கு தெரியலண்ணா, இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமாக தானே இருக்குது. தேர்தலே ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு ஐடியா இல்லை. யாரெல்லாம் போட்டி போடுறதுன்னு தெரியல. அது தெரியுது. இது ரெட்டையில் நான் ரெட்டையிலைக்கு தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் ஆல்ரெடி அதில் தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போ நான் ரெட்டையிலுக்கு தான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் இப்போ போயிட்டுருக்கிறது திமுக போயிட்டுருக்காங்க, அப்புறம் தாமரை போயிட்டுருக்காங்க. ஆனால் எனக்குங்கிற பட்சத்தில் நான் ரெட்டையில் மட்டும்தான் போடுவேங்க. திமுகவில் ஒன்றுமே இது இல்லை. என்ன அண்ணாமலைன்னு சொல்லி படித்தவர் வராரு. யார் வந்தாலும் நல்லது செய்தாச்சுன்னா ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக. நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா? இங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? யாருக்குன்னு எப்படி சொல்கிறதுங்க, சொல்ல முடியாது. கோவையை பொறுத்தவரை எல்லாமே காம்படிஷன் ஓவராக தான் இருக்குது. பார்க்கலாம். அண்ணாமலை அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இது செய்வாருன்னு நினைக்கிறோம். அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறோம். தேர்தல் வருது இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல். இங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? அப்படியா? நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இங்கே கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை வரக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. என்ன இல்லை சொல்லுங்கள். அவர் மாநில தலைவராக இருக்கார். அது போக அவருக்கு ஒரு நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது அவருக்கு. அதனால் அவர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அதிகம் அண்ணாமலை. எதனால? அவர் என்ன சொல்கிறது, அடுத்து எம்ஜிஆராக கூட இருக்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணோம், படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அண்ணாமலைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் யாரும் காசு தர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் யார் காசு தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. காசு தராதவங்களுக்கு மதித்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி நாங்கள் சொல்கிறது? எனக்கு என்ன தோணுது, யார் வந்தாலும் நான் இளநீ தான் சார் வெட்டி பிழைக்கணும். நான் இளநீ வெட்டினா தான் நான் சோறு, எனக்கு சோறு. அப்படியா? நாங்கள் ஏழை மாலைக பாடுபட்டால் தான் சாப்பாடு, பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஓட்டு போட போகும். அங்கே போனால் யாருக்கு போடுறதுன்னு போட்டு வர வேண்டியதான். எங்கள் மனசில் ஒன்றும் இல்லை அப்படி எண்ணம். அது சொல்ல முடியாது. இந்த டைம் யாருக்கு வரும்னு தெரியல. யார் முடிவு பண்ணாங்க, மக்களை தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் கரெக்டான இது இனி யாரும் பிரச்சாரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. காம்படிஷன் ரொம்ப கம்மி. காம்படிஷன்லாம் ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு எல்லாம் எலெக்ஷன் இருக்கும்போது நல்லா காம்படிஷன் இருக்கும். இப்போ எல்லாம் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். எதனால சொல்கிறீங்க? இளைஞர்ஸ் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணுறாரு, நல்ல இதாக கணிப்பாக பேசுகிறாரு. அதனால் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது. நிறைய கருத்து கணிப்புகள் படி பார்த்தாலுமே அவர் தான் இதாக இருக்கார். யாருக்குங்க வெற்றி வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க கோயம்புத்தூர்? திமுக தான் சொல்லுவேன். எதனால? எதனாலன்னு கேட்டிங்கன்னா 1000 திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க, எல்லோரும் பார்த்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக திமுக தான். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் திமுக தாங்க. இங்கே அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு. எதனால சொல்லுங்கள்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அவருக்கு நல்ல சப்போர்ட்டுங்க. ஸ்பீச்சு ரெண்டாவது IPS படிச்சிருக்காரு. அதனால்